இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூர்யா என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது தான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆதரவு. ஆனா சந்திரு விஷயத்துல என்ன நடந்துச்சுங்கிற உண்மையும் கண்டுபிடிக்கணுமே. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்மா சொல்றத கேளுமா. நான் சொல்றத நீ கேளு. பேசாம வா உள்ள. அம்மா. துர்கா, துர்கா, அம்மா அம்மா ப்ளீஸ். துர்கா. அம்மா வேண்டாம். சுமார். அம்மா, அக்கா, வாக்கா. போதுமாடி உனக்கு? இப்ப உனக்கு சந்தோஷமா? அம்மா என்ன ஆச்சு? நீ எதுக்காக இப்ப இவ்ளோ கோவப்படுற? அக்கா ஏமா வருத்தமா இருக்கா? ஏன் வருத்தமா இருக்காளா? எல்லாம் உன்னால தாண்டி. அம்மா, ஏற்கனவே நான் வேற குழப்பத்துல இருக்கேன். நீ என்னமா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. ஏய், நான் பெத்த 3 பொண்ணுங்களை விட உன்னை மூத்த பொண்ணா நினைச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டானே பாரு. என்ன சொல்லணும்? அம்மா, வாய் மூடு. அம்மா, நீ முன்னால நின்னு எடுத்துக்கட்டி இவ கல்யாணத்தை நடத்தி வைக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அதுவே அவளுக்கு இப்ப வினையா போயிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? அக்கா, என்னக்கா ஆச்சு? உன் கல்யாண நாள்ல நடந்த சம்பவத்தினால இப்ப இவளோட கல்யாண வாழ்க்கை போயிடுச்சு. உன் கல்யாண நாள் ஃபங்க்ஷன்ல நடந்ததை கேள்விப்பட்ட இவ புருஷன் இப்ப இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? அக்கா, என்னக்கா நடந்துச்சு? தங்கச்சிக்காரி எப்படி மோசமா நடந்திருக்கா? இவன் மட்டும் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்னு கேக்குறாரு துர்கா. துர்காவை தேடி ஒருத்த நான் தான் புருஷன் வந்த மாதிரி நாளைக்கு குந்தவை தேடி ஒருத்த வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனால உங்க பொண்ணை உங்க வீட்டிலே வச்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப உனக்கு திருப்தியா? சந்தோஷமா? அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? பெத்த வயிறு 10 கிட்ட எரியுது. என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதான். உன்னால நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அதை விட இப்ப ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன். எல்லாம் என் தலை விதி. அம்மா, அம்மா அழாதீங்க. அக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத. என்னால பாதிக்கப்பட்ட உன் வாழ்க்கைய நானே சரி பண்றேன். மாமா கிட்ட போய் பேசுறேன். அவர் மனச மாத்தி உன்னை கூட்டிட்டு போக வைக்கிறேன்க்கா.